உள்ள அனைவருக்கும் eCareer Plus-இன் அன்பான வணக்கங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெட்மி 4A மாடலில் இருக்கக்கூடிய பேட்டர்னை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம எந்த பாக்ஸை யூஸ் பண்ணி எந்த செட்டிங்ஸ்லாம் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா EDL மோட் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம இந்த ரெட்மி 4A மாடலில் நீங்கள் வந்து சிப்செட் மோடில் கனெக்ட் பண்ணால் தான் நம்மளை என்ன பண்ண முடியும் அப்படின்னா பேட்டர்னை ரிமூவ் பண்ணவோ இல்லை நீங்கள் அதர் ஆப்ஷன்ஸ் பண்ணவோ பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ EDL பாயிண்ட் நமக்கு ஃபைன் பண்ணி நம்ம ட்விசரில் ஸ்டார்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா கனெக்ட் பண்ணிடலாம். பட் இருந்தாலும் இந்த மாடலில் எனக்கு என்ன ஆக மாட்டேது அப்படின்னா கனெக்டே ஆகலை. ஓகேங்களா? ஸோ இப்படி எனக்கு நான் சிப்செட் மோடில் கனெக்ட் பண்ணாலும் EDL பாயிண்ட் நான் ஃபைன் பண்ணி கனெக்ட் பண்ணாலும் எனக்கு வந்து டிரைவர்ஸே எடுத்துக்கல, இல்லை கனெக்டே ஆகலை, எனக்கு வந்து எந்தவித ரெஸ்பான்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சாஃப்ட்வேரில் வந்து காட்டலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் டிரைவர்ஸை வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னா இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அதுக்கேற்ற ப்ராசஸ் எல்லாமே நம்ம பண்ணணும். அதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த மொபைலுக்குரிய பாக்ஸ், ஓகேங்களா? ஸோ இந்த மொபைல் குவால்காம் சிப்ஸ்ங்கிறனால ஸோ இதை பேட்டர்னை ரிமூவ் பண்ணுறதுக்கு நான் சூஸ் பண்ண பாக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா UMT பாக்ஸ். ஓகேங்களா? ஸோ பேட்டர்ன் லாக்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த பாக்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சாஃப்ட்வேர் தான் UMTயோட அந்த QCFire சாஃப்ட்வேர் தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சாஃப்ட்வேரில் பார்த்தீங்க அப்படின்னா நான் பேட்டர்னை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து நான் டிசேபிள் லாக்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ பேட்டர்னை ரிமூவ் பண்ணுறதுக்காக இல்லைன்னா பார்த்தீங்க அப்படின்னா லாக்ஸை அந்த பேட்டர்ன் லாக்கை டிசேபிள் பண்ணி வச்சுக்கிறதுக்காக இருக்கக்கூடிய ஆப்ஷன். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணேன்னா எக்ஸிக்யூட் அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஸோ இப்போ என்ன சொல்லுது சாஃப்ட்வேர் அப்படின்னா டிசேபிள் லாக்ஸ் ஆப்ரேஷன் வந்து டிசேபிள் லாக்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். செக்கிங் ஃபார் எக்ஸிஸ்டிங் டிவைசஸ் நாட் ஃபவுண்ட், ஏதாவது டிவைஸ் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோமான்னு செக் பண்ணுது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இல்லை கனெக்ட் ஆகலைங்கிறனால நாட் ஃபவுண்டுன்னு சொல்லிட்டு ஸோ அடுத்து வந்து டர்ன் ஆஃப் ஃபோன். ஓகேங்களா? ஸோ உங்கள் மொபைல் ஃபோனை நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் வால்யூம் அப் ப்ளஸ் வால்யூம் டவுன் அண்ட் இன்சர்ட் USB கேபிள். ஸோ EDL மோட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற EDL மோட் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க, செலக்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் சொல்லிடுச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த மொபைலில் வந்து ஃபஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பேட்டரி வந்து நான் ரிமூவ் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா? பேட்டரி கனெக்டர் ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ அடுத்ததான் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த மொபைலில் கொடுத்துருக்குதான EDL பாயிண்ட். ஓகேங்களா? ரெட்மி 4A மாடலோட EDL பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பவர் கீ பக்கத்தில் இருக்கக்கூடிய 2 டாட்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த கோல்டன் பாயிண்ட் தான் என்னது அப்படின்னா நம்மளோட EDL பாயிண்ட். ஸோ இதை நான் ட்வீசரால் நான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா இந்த டாட்க்கும் அந்த டாட்க்கும் கனெக்ஷன்ஸ் கண்டினியூட்டி அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்ப நீங்கள் வந்து EDL கேபிள் இல்லைன்னா நார்மல் USB கேபிள் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கனாலே போதும். ஸோ இந்த ஆஃப் கண்டிஷனில் ஸோ நம்ம ஷார்ட் பண்ணி கனெக்ட் பண்ணுறப்போ நம்மளோட சிப்செட்க்கு என்ன ஆயிரும் அப்படின்னா டிரைவர்ஸ் அப்படிங்கிறத எடுத்துக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அதே மெத்தட்லேயே நான் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ பாயிண்ட் 2 ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா மொபைலை வந்து USB கேபிளை ஜஸ்ட் வந்து என்ன பண்ணுறேன்னா இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து சாஃப்ட்வேரில் எந்த வித ஆப்ஷன்ஸுமே காட்டலை. ஆனால் USB டிவைஸ் நாட் ரெகக்னைஸ்னு எனக்கு வந்து ஒரு ஜஸ்ட் நோட்டிஃபிகேஷன் மட்டுமே வருது. ஸோ வந்து எனக்கு இந்த ஆப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது நடக்கவே இல்லை. நான் கொடுத்த ஆப்ரேஷன் வந்து எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகலை. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட டிவைஸ் மேனேஜர் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ விண்டோஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் டிவைஸ் மேனேஜர் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ டிவைஸ் மேனேஜரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னெல்லாம் கனெக்ட் ஆகிருக்கோ அதில் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணும். ஸோ உங்களோட மானிட்டராக இருக்கட்டும் இல்லை ப்ராசஸராக இருக்கட்டும் ஈவன் என்ன நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாமே உங்களால் பார்த்துக்க முடியும். ஸோ மானிட்டர்லேருந்து எல்லாமே. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஜஸ்ட் இங்கே அன்னவுன் டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஷோ பண்ணுது. USB-ல நான் கனெக்ட் பண்ணதானா இது. ஓகேங்களா? ஸோ நான் ஜஸ்ட்டு வந்து இதுதானா அப்படின்னு நான் செக் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் மொபைலில் இருந்து என்னோட USB கேபிளை ரிமூவ் பண்ணிக்கிறேன். சப்போஸ் அது வந்து டிஸப்பியர் ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு அதுதான் நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு அந்த அன்னவுன் டிவைஸ்ன்னு சொல்லி வந்ததுதான். அப்போ சப்போஸ் என்ன ரீசன் நம்மளோட சாஃப்ட்வேரில் எந்த வித ஆப்ஷனும் நடக்கலை அப்படின்னா என்ன ரீசன் அப்படின்னா நம்ம டிரைவர்ஸே சரியாக இல்லை அப்படிங்கிறது தான் ரீசன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா மறுபடியும் நான் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு இதில் வந்து அன்னவுன் டிவைஸ்ன்னு காட்டும். ஸோ இப்போ நான் அதுக்கடுத்து நான் டிரைவரை வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அப்டேட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் என்னோட மொபைல் என்ன அப்படின்னா ரெட்மி 4A மாடல். ஸோ அதனால அதுக்குரிய டிரைவரை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா அப்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்டேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. Qualcomm HS USB 9008 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஷோ பண்ணுவாங்க. ஸோ இதை ஜஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ஸோ நிறைய வெப்சைட்ஸ் இருக்கும். அதில் உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா டிரைவர்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து நம்ம சிஸ்டம்க்கு ஏற்ற மாதிரி 32 பீட்டா இல்லை 64 பீட்டா அதுக்கேற்ற டிரைவரை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம்.
ஸோ உங்களுக்கு மீடியா ஃபைல்லையா இல்லை ட்ரைவ்லையோ உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. செட்டப்பாகவே டவுன்லோட் ஆகிடுச்சு. நான் ஷோ இன் ஃபோல்டர் கொடுத்துக்கிறேன். ஸோ எந்த ஃபோல்டரில் எனக்கு வந்து டவுன்லோட் ஆயிருக்கும் அந்த ஃபோல்டர் வந்து எனக்கு ஓப்பன் ஆயிரும். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்னோட செட்டப் வந்து என்ன ஆயிருக்குன்னா டவுன்லோட் ஆயிருக்கு. ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா டிசேபிளிங் லாக்ஸில் வச்சு எக்ஸிக்யூட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இடிஎல் மோடில் அதே மாதிரி பாயிண்ட்லெஸ் விசர் வச்சு ஷார்ட் பண்ணிட்டு யூஎஸ்பி கேபிள் இன்சர்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டிரைவர் வந்து டிடெக்ட் ஆயிரும். ஸோ டிடெக்ட் ஆகிறப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் என்ன பண்ணிக்கேன்னா பேட்டரியை வந்து நான் கனெக்ட் பண்ணிக்கேன். ஒரு சில மாடல்ஸில் பார்த்திங்க அப்படின்னா பேட்டரி வந்து நம்ம ரிமூவ் பண்ணியிருப்போம். இந்த மாடலில் பேட்டரி கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ ப்ராசஸ் வந்து நம்மளுக்கு வந்து சாஃப்ட்வேரில் நடந்துகிட்ருக்கு, ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்மளோட சிப் டைப் எல்லாமே டிடெக்ட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து லாஸ்ட்டாக என்ன பண்ணோம் அப்படின்னா அதோட டிசேபிளிங் ஆண்ட்ராய்ட் லாக்ஸ் அந்த ப்ராசஸை எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ இப்போ நம்மளோட ப்ராசஸ் வந்து ஆப்ரேஷன் வந்து ஃபினிஷ்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ யூசர் டேட்டா என்கிரிப்டாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து ஆப்ரேஷன் அப்படிங்கிறது ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ இதில் நிறையா எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ என்ன டிவைஸ், இது என்ன மாடல் நமக்கு தெரியலனாலும் அதை டிடெக்ட் பண்ணி சொல்லிடுவோம். என்ன சிப் செட் அப்படிங்கிறது எல்லாமே. ஸோ ஒரு ஆண்ட்ராய்ட் வெர்ஷன்ஸ், அடுத்தது ஹார்ட்வேர் ஐடி, இது எல்லாமே நமக்கு வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஷோ போனால் இது EMMC டைப் அப்படிங்கிறது கூட. ஸோ நம்மளோட ஹார்ட்வேரில் பார்த்திங்க அப்படின்னா டிரைவர் என்ன டிரைவரை நம்ம கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது நமக்கு வந்து ஷோ பண்ணும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மொபைலில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பேட்டர்ன் வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ பேட்டர்ன் ரிமூவ் ஆகிட்டாலும் நம்மளுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டிசேபிள் லாக் தான் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த டிசேபிள் லாக் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்மளோட செட்டிங்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா லாக்ஸ் இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து அதோட ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது நடக்காது. ஸோ நம்மளோட பேட்டர்ன் ரிமூவ் ஆனதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த மேலே இருந்து வரக்கூடியதான ஷட்டர் அப்படிங்கிறது வராது. நம்ம ஏதாவது ஒரு வால்பேப்பர் செட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்லேயே தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் டிசேபிள் லாக் கொடுத்ததுக்கு அடுத்து வரக்கூடியதான கம்ப்ளைண்ட். ஸோ ஏன் அப்படின்னா ஸோ இதில் இருக்கக்கூடியதான அந்த கோடிங்ஸ். ஓகேங்களா? ஸோ அந்த பேட்டர்னில் இருக்கக்கூடியதான கோடிங். இப்போ லாக் ஸ்க்ரீன் நான் போகிறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து ஆல்ரெடி கன்ஃபார்ம் யுவர் பேட்டர்ன். அப்போ வந்து நம்மளுக்கு டிசேபிள் ஆயிடுச்சு. பட் இருந்தால் லாக்குங்கிறது இருக்குது. அதோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து என்ன அப்படின்னா நம்ம ஆஃப் பண்ணோம் அப்படின்னா வருது. ஓகேங்களா? ஸோ அது வராது. ஸோ அதோட சேர்த்து நம்மளுக்கு இந்த வால்பேப்பர் அப்படிங்கிறதும் பேக்கில் இல்லாமல் போயிடும். நம்மளோட ஷட்டர் அப்படிங்கிறதும் இல்லாமல் போயிடும். ஸோ இதை நாம எப்படி எனேபிள் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ரெஸ்டோர் லாக்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில் வச்சு எக்ஸிக்யூட் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஆப்ரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்டோர் லாக்ஸ் அப்படிங்கிறதா இருக்குது. ஸோ நான் இடிஎல் மோட்லேயே அதே மாதிரி என்ன பண்ணுறேன் அப்படின்னா கனெக்ட் பண்ணுறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணி கனெக்ட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு டிரைவர் அப்படிங்கிறது உடனே எடுத்துக்கிச்சு. ஓகேங்களா? ஸோ நம்ம எப்படி டிசேபிள் லாக்ஸ் அப்படிங்கிறத பண்ணோமோ அதே தான் இப்போ பண்ண போகிறோம் ரெஸ்டோர் லாக்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில். ஓகேங்களா? ஸோ நம்ம எப்படி அந்த லாக்ஸை வந்து டிசேபிள் பண்ணி வச்சுருந்தோமோ லாக்ஸுங்கிற செட்டிங்ஸில் இருந்தாலும் அதோட ஃபங்க்ஷன் ஆகாமல் வச்சுருந்தோமோ இப்போ வந்து அதை நம்ம ஜஸ்ட் எனேபிள் அப்படிங்கிறது மட்டும் தான் நம்ம பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா அதே ப்ராசஸ் நடக்குது. யூசர் டேட்டா என்கிரிப்டடாக இருந்தாலுமே நமக்கு வந்து என்ன ஆகிடுச்சு அப்படின்னா ஆண்ட்ராய்ட் லாக்ஸ் டன் அப்படின்னு சொல்லி வந்துடுச்சு. ஸோ இப்போ என்ன ஆகிடுச்சு அப்படின்னா எனக்கு ரெஸ்டோரிங் ஆண்ட்ராய்ட் லாக்ஸ் டன் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மொபைல் வந்து என்ன ஆகணும் அப்படின்னா ரீபூட் ஆகணும். ஸோ அப்படி ரீபூட் ஆகலை அப்படின்னா நீங்கள் மொபைலை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட மொபைல் இப்போ நம்மளுக்கு ஆன் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஷட்டர் அப்படிங்கிறது வருது. வால்பேப்பர் அப்படிங்கிறது நம்மளுக்கு எனேபிள் ஆகிடுச்சு. ஓகேங்களா? பண்ணுறேன். ஸோ பேட்டர்ன் நம்மளுக்கு டிசேபிளில் இருக்கிறப்போ நமக்கு ஷட்டர் வரல, வால்பேப்பர் வரல. ஸோ எனக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ அந்த டயத்தில் நம்ம எதுனாலும் பண்ணிக்கலாம், டேட்டா ஷேரிங் கூட பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு தேவையான என்ன மெயின் பேக்கப்போ அது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா பேக்கப் பண்ணி வச்சுட்டு பேட்டர்ன் தெரியல அப்படின்னா நீங்க இந்த டயத்துல நாம என்ன பண்ணிக்கலாம் தாராளமா ரீசெட் அப்படிங்கறது பண்ணிக்கலாம். ஸோ ரீசெட் பண்ணா FRP லாக் விழுகுமே சார், அப்ப நான் என்ன பண்றது அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க டிசேபிள் லாக் கொடுத்துருக்கப்போ எப்படி உங்க மொபைல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த லாக்ஸ் ஆப்ஷன் இல்லாத டயத்துல நீங்கள் பேக்கப் பண்ணுற டயத்தில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட்டை ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு FRP அப்படிங்கிறது விழுகாது. OEM அன்லாக் ஆப்ஷனை நீங்கள் என்ன பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னா எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். எனேபிள் பண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு FRP அப்படிங்கிறது விழுகாது. சப்போஸ் விழுந்தாலுமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் வந்து ஈஸியாக FRPயை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். FRP ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். பட் இருந்தாலும் இந்த பேட்டர்ன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செக்யூரிட்டி பேட்ச் லெவல் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா இதை தான் ரிமூவ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு டேட்டா வேணும் அப்படின்னா வித்தவுட் டேட்டா லாஸ் பண்ணணும்னா இது ஒரு மெத்தடாக நீங்கள் பண்ணிக்கலாம்.